அப்பா எது கேமரான்னு பார்க்குறீங்களா? நியூ இயர்க்கு லைவ் போடுவோன்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம்ல, அதான் வீடியோ கேமில் போடலாம் அப்படின்ட்டு வீடியோ கேமரா எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ நேராக ராகுல் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப விளாக் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து யூடியூப் லைவ் போட போகிறோம். வர சொல்லியிருக்கான், ஆனால் எப்படியும் கிளம்பியிருக்க மாட்டானோ, போய் தான் கிளப்பிற மாதிரி இருக்கும். சரி அப்புறம் என்ன வர சொல்லிட்டு உட்காந்துருக்கு அப்படி அப்போலாம் இருக்குது, கடை இருக்குது, பிரியாணி கடை ஒன்று இருக்கான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா 2 ஃப்ரீயா? அங்கே போயிட்டு ஃப்ரீயே கிடையாது சொல்ல போகிறாங்க. கேமரா எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் தான் இருக்காங்க. இதில் லைட் யாரை பிடிக்கிறது? ரிஷி எடுப்பானா? எடுத்துட்டு வேற எங்கேயாச்சும் பேசிட்டு இருப்பான். எடுக்கிறான்னு தெரியலையே. ரிஷி எங்க இருக்கா? கீழராஜேதியா? இல்ல இது அந்த vlog எடுக்கிறோம், வரியா? ஃப்ரீயா இருக்கியா? ½ hour ஆகுமா? சரிடா, ஓகேடா, பாரு வரேன். கொடுத்துட்டு ஃபோன் பண்ணு. என்ன பண்ணுவோம்? அரை மணி நேரம் ஆகுறோம். நம்ம ஒரு வாட்டி போனப்ப எப்படி எடுத்தோம்? ஒரே கேமராமேன் இவர் மட்டும் தானே இருந்தாரு. ஆமா, ஜாலியா எடுத்துட்டு வந்தோம்ல, அதே மாதிரி எடுத்தோம். இங்க நம்ம போறோம் பிரியாணி சாப்பிட. எங்க இருக்கு கடை? கடை 3ஆம் தெரு. நிறைய கோளாறு பார்க்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. எங்க நம்ம கொண்டாட போறோம் நியூ இயர்? ஆபீஸ் தான். தீபாவளி அன்னைக்கு 3 ஆக்சிடென்ட் லைவா பார்த்தோம். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஒழுங்கா ஓட்டுறோன்றதை விட நமக்கு முன்னாடி வரவன் ஒழுங்கா ஓட்டுறானான்றது ரொம்ப முக்கியம். நியூ இயருக்கு இன்னொரு லாக் பண்ணுவோமா? நம்ம ஊர்ல என்னென்னலாம் புதுசா கட்டிட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஊர் இப்ப எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. மன்னார்குடி 2.2, மண்ணை 2.2 எப்படி இருக்குன்றத இன்னொரு லாக் பண்ணுவோம். நாளைக்கே பண்ணுவோம். ஆனா எப்ப ரிலீஸ் ஆகும் தெரியாது. கடையை மூட்டாங்களா? இருட்டா இருக்கு, நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம் ஜாலியா. வாங்கிட்டு வாங்க. எங்க இருந்தாலும் வந்து விட வேண்டியது ஒன்னா ஆஃபரு உங்கட தானே. முடிச்சுட்டு போய் நம்ம கேக் வாங்குவோம். செம்மையா இருக்கு பிரியாணி. எவ்வளோ டைமிங்க? கடை கூட்டமா இருக்கிறதுனால லேட்டா வந்து நமக்கு இந்த டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அவங்களுக்கு டீட்டெயிலாம் கேட்டு நம்ம விட்டுருலாம். அப்படியா? ஆனால் பாவம் எங்கள் கேமராமேன் வந்து எல்லா டைமும் நாங்கள் பிரியாணி சாப்பிடும்போது ஏக்கத்தோட பார்க்குறது எங்கள் கண்ணில் தெரியுது. அட பாவி! மத்தியானம் மீன் குழம்பு சாப்பிட்டேன், நைட்டு மீன் குழம்பு இருக்கும், தோசை ஊற்றி சாப்பிடலான்னு நினச்சேன். ஓகே, பிரியாணி வந்து இப்போ மீன் குழம்பு தோசையா? நல்லா இருக்கும். நல்லா இருக்காங்க. அப்படி இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா பிரியாணி வந்து எப்போதும் அந்த பெரிய அரிசி எனக்கு பிடிக்காது. நார்மல் அரிசியில் பிரியாணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். நார்மல் அரிசியில் பிரியாணி சாப்பிட்டா தான் பிடிக்குமா அவருக்கு? வடிவு அரிசியில் யாரை போட்டு கொடுத்துருக்காங்க? விடுவியா? இப்படி ஓடிடுவோமா? ஓடிடலாம். பிளேட் மட்டும் கொடுக்கணும். பிளேட்டோட ஓடிடுவோம். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்காக வீடியோ பார்க்குறாங்களே. கூட அப்படி பேசலாம். என்ன பண்ணுறது? என்ன அரிசி சொல்லுங்க கேட்டா? வந்து நான் இந்தியா கேட் அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியா கேட் வந்து இந்தியா கேட் பிடிக்காதான். பாஸ்மதி ரைஸா? இது ஃபெயில் மதி ரைஸா? நீங்க என்ன ஆஃபர்னா 2 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. இந்த 2 பிரியாணிக்கு கேமரா பிரியாணி ஃப்ரீ. அது நம்ம வாங்கிக்கலாம். நான் பிளான் கொடுத்துருக்கேன். இது சோயநல பூமி ஐயா தோரே. 60 வாங்குறேன்னா வாங்கல. ஃப்ரீயா? 65 65 வாங்குறேன்னு சொன்னீங்களாம்ல ராகுல்?
அவரோட எடுத்து வச்சீங்கன்னா ஒண்ணா வாங்குவாப்ல. இந்த ஒரு ஆக்டிங் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எடுத்துங்க இதை எடுத்துங்க இது என்னது? என்னது நக்கி பார்த்துருவோம். கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு. ஒரு 4 மணி நேரம் இருக்குங்க நியூ இயர் ஆகிறதுக்கு. 4 மணி நேரம். அது வரையும் எப்படி நான் பேசலாமா? யாரும் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படியே அவரு? கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன. நியூ இயருக்கு நான் வந்து ஒளியாகணுன்றதுதான் இந்த கடையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வருஷத்துக்கு ரெவல்யூஷனா வச்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து எனக்கு நீங்க பிரியாணி கடை போடுறது தெரியாது. தெரியாதா? நமக்குலாம் தெரியாது. அன்னைக்கு வந்து மதியானம் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தேன், நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். நண்பர் சொல்லுங்க. காப்பிரைட் அடிப்பேன். சரி சரி ஓகே சரி. நண்பர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு தற்செயலா சந்திச்சேன். அப்போ அவர் சொன்னாரு, ஏன் இப்ப திடீர்னு டாம்டோல பேசிட்டு இருக்கீங்க? உன்குழாய் வாசர் இல்லை எல்லாம் போடுறீங்க இங்க இடையில போடல அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் வேலையில. என்ன வேலை பாக்குறீங்க கேட்டாரா? அது கேட்கல. அது கேட்டிருந்தா அசிங்கப்பட்டிருப்போம். அவர் தான் ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி இங்க ஒரு கடை இருக்கு. அவருக்கு தான் நம்ம இப்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வரதுக்கு. அவர் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் வீடியோ பாருங்க. நாங்க அடுத்த உங்களுக்கு நான் என்னோட டைம் முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு என்னோட கோஹாஸ்ட் வந்து வேற ராகுல் அனுப்பிச்சு விடுறேன். அப்படியே வச்சுங்க ஃப்ரேம். தொடரும். நீங்க போய் கலாச்சிட்டு வாங்க. அரவிந்த் நாங்க கண்டிப்பா புக் பண்றோம். சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய் அது. எடுத்துங்க ராகுல், எடுத்துங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. பிரியாணி எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இந்த ரிஷி அவர் வரேன்னு 1/2 மணி நேரம் ஆகுனாரு. நேரத்துக்கு மேலே ஆயிட்டு 1/2 மணி நேரம் ஆகணும். ஒரு கண்டி வெயிட் பண்ணுங்க. அதை விட்டு சாப்பிட்டு வெயிட் பண்றீங்க. 1/2 மணி ஆயிட்டு வரணும், வரலையே. வரலனாலும் வெயிட் பண்றது இல்லையா? அப்போ ஒரு நண்பனுக்காண்டி வெயிட் பண்ணலன்னா அப்புறம் என்ன? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வெளியாயிட்டேன் நானு. நீங்க கன்னடியை பத்தி கேட்க வேண்டிய கேள்வி. மைக்கு மேல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மைக்கு வேலைக்கு தான் எங்க வைக்கணும்னு சொல்லுமா இல்லையா? இது சாப்பிட்டீங்களா? இது என்னது? இது வந்து பிரெட் அல்வா. லாஸ்ட் தான் சாப்பிடுவேன் நான். பிரெட் அல்வா. நல்லா இருக்கு. இதே காணும். இப்போ நான் வந்து இங்க என்ன பிரெட் தாங்க இந்த அல்வாவா செஞ்சிருக்காங்க. பூசணிக்காய் அல்வா. பூசணிக்காய் கேட்க கூடாது. சோதிக்காதீங்க. அது மாதிரி நம்ம சேனல்ல வியூஸ் வந்து எங்கடா காமெடி சேனல்ல எங்கடா காமெடி. ஹாப்பி நியூ இயர். அவ்வளவுதான். உங்களோட ரெசல்யூஷன் கொஞ்சம் உடம்பு ஏற்றணும்ன்றதானே. ஒரு விஷயம் உடம்பு ஏற்றணும் தான். பட் உடம்பு ஏற்றது காசு தேவைப்படுது. காசுலாம் தேவையில்ல. இருக்கிறது நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட வேண்டியதா இருக்கு. அடிச்சார்ல, அப்ப எப்படி கசப்பான சட்டம் கசப்பா இருந்துச்சா? ஆக்சுவலா அவர் இஞ்சியை கடிக்கும் போது கசப்பா இருந்துச்சான். அதனால அடுத்தாட்டி நீங்க இஞ்சியை கடிக்காதீங்க. பிரிஞ்சு இல்லைங்க, பிரிஞ்சு. பிரிஞ்சுக்கு தொட்டுக்கே கிடைக்காது. அன்னைக்கு வந்து வெங்காயத்தை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். முதல்ல வெங்காயத்தை தொட்டுக்கிட்டே எப்படி சாப்பிடுவீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஒரு அண்ணா ஹாப்பி நியூ திருப்பி இருக்காரு. அவ்வளவுதான். கை வச்ச அப்படியே தட்டை கொண்டு போய் கொடுத்துங்க. யாராச்சும் பயனாட்டும். இதுல அப்படியே 2வது போட்டு பிரியாணி வாங்கிட்டு வரணும். இல்லன்னா அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? போற பொண்ணுங்கெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது. நம்ம மன்னார்குடியிலே இப்படி வேடிக்கை பார்க்கிறாருன்னா, இவர் மன்னார்குடியிலேயே இப்படி கிராஸ் ஆகிற பொண்ணையே இப்படி வேடிக்கை பார்க்கிறாருன்னா, இவர் சென்னையில பிரிஞ்சு சாப்பிட்றப்ப எத்தனை இது எட்டி பார்த்திருப்பாரு. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? எல்லாத்தையும் ஒன்னாச்சு ஒரு வாயில எடுத்து வாயில வச்சு பாருங்க. ஒரு கையில எடுத்து வாயில வச்சு பாருங்க. ஒரு கையில எடுத்து ஒரு வாயில பார்ப்போம். பிரியாணி எல்லாம் அப்படிதான் சாப்பிடணும். நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தக்காளி வச்சா தருவாங்கல்ல, அதை வந்து பிரியாணி சாப்பிடும் போது அப்படியே மேலே இது பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. இப்போ வந்து இங்க ரிவ்யூ பண்றதுக்கு கேட்டிருந்தோம். என்ன சொல்றாங்கன்னா, நீ க்ரௌடு கொஞ்சம் ஆஃபர் போடுறதுனால, க்ரௌடா இருக்கிறதுனால லாக் எடுக்கிறதுக்கான டைமிங் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஒர்க்ல இருக்கிறதுனால நாளைக்கு வந்து லாக் நான் வந்து தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாக் தமிழுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆஃபர் தராங்களா என்னன்றதையும் நான் கேட்டு சொல்கிறோம். பிரியாணி வந்து 120 ரூபாயும். ஒரு பிரியாணி 120 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒர்த்து தான். ஏன்னா மன்னார்குடியில் நான் ரீசெண்டாக சாப்பிட்டதில்ல இந்த பிரியாணி வந்து நல்லாயிருக்கு. எம்டி பிரியாணி வந்து 100 ரூபாயும். சிக்கன் வந்து 100 கிராம் வந்து 60 ரூபாயும். 65, அதாவது போன்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி மட்டும் ஆஃபர் மட்டும் ஓடிட்டுருக்கு.
இல்லை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா லாக் பண்ணாங்கன்னா சும்மா ஓசியில் சாப்பிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. இப்போ நான் சாப்பிடுவேன். பாய்.